ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆல்ஃப்ரெட் டென்னிசன் எழுதின யுலிசஸ் போயமோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆல்ஃப்ரெட் டென்னிசனை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவர் தான் ஆல்ஃப்ரெட் டென்னிசன். இவர் ஒரு இங்கிலீஷ் போயட். அது மட்டும் இல்லாமல் குயின் விக்டோரியாவோட ஆட்சி காலத்தில் இவர் போயட் லாரெட்டாகவும் இருந்திருக்காரு. இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன் மெமோரியம், ஐடல்ஸ் ஆஃப் த கிங். இவர் 1829 சான்சலர் கோல்ட் மெடலும் வாங்கியிருக்காரு. இப்போ இந்த போயம் என்னன்னு பார்க்கலாம். யுலிசஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா இத்தாக்காவோட ராஜா, அதாவது கிங் ஆஃப் இத்தாக்கா. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு கிரேட்டஸ்டான கிரீக் வாரியர் அண்ட் அ பார்ன் அட்வென்ச்சர். இவருக்கு அட்வென்ச்சர்னா அவ்வளோ பிடிக்கும். பிறந்ததே அட்வென்ச்சர் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற அளவுக்கு இவர் ஒரு பார்ன் அட்வென்ச்சர்னே சொல்லலாம். இவர் ட்ராஜன் வார் அப்படிங்கிற வாரில் போய் சண்டை போட்டுட்டு ரிட்டர்ன் ஆகுறாரு இத்தாக்காக்கு. இவருக்கு இத்தாக்காக்கு திரும்ப வரக்கே பிடிக்கல. இவருக்கு லைஃப் இங்கே ரொம்ப டல்லாக ஃபீல் ஆகுது. இவருக்கு இந்த ராஜாவாக சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு ரேஸில் ஓடிக்கிட்டு ஏஜ்டு ஒய்ஃப் கூட இந்த மாதிரி சும்மா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இதெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அவருக்கு ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணுறாரு. ராஜாவோட அரியணையில் உட்காந்துட்டு இந்த லேசியான பீப்புளுக்கு சும்மா கிஃப்ட் கொடுக்கறதும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதும் இது எல்லாமே அவருக்கு சுத்தமாக பிடிக்காத ஒன்றா இருக்குது. இப்போ அவர் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, நமக்கு பிடிச்சது அட்வென்ச்சர் தானே, அதனால நம்ம லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணுவோம், நமக்கு இன்னும் நிறைய என்ஜாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நமக்கு லைஃப்பில் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால யுலிசஸ் என்ன பண்றாருன்னா அட்வென்ச்சர் பண்றதுக்காக ஒரு வாயேஜ்க்கு கிளம்புறாரு. அங்கே அவர் நிறைய நியூ லேண்ட்ஸ், நிறைய நியூ பீப்புள், நிறைய நியூ கிளைமேட் எல்லாம் கிராஸ் பண்ணி வராரு. அங்கே அவர் பார்த்த விஷயங்களும் சரி, பழகின மக்களும் சரி, அவரு கூட ஒன்றி அவரோட பார்ட்டாகவே இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. யுலிசஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ட்ராவல் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து என்னால் ஓய்வு பெறவே முடியாது, ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. நான் யாரெல்லாம் பார்த்தனோ என்னெல்லாம் பார்த்தனோ அது கூட ஒன்றி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. யுலிசஸ்க்கு இந்த நார்மலாக சிம்பிளாக வாழ்கிற வாழ்க்கை பிடிக்காது. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு அட்வென்ச்சர் வேணும்னு அவர் நினச்சிக்கிட்டே இருக்காரு. அவரோட ஸ்பிரிட் எதுக்காக இயங்குது அப்படின்னா நிறைய நியூ எக்ஸ்பீரியன்ஸை தேடி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இயங்குது. யுலிசஸ் என்ன நினைக்கிறாருன்னா, நாலேஜை தேடி நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு சிங்கிங் ஸ்டார் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். டு ஃபாலோ நாலேஜ் லைக் அ சிங்கிங் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ எப்போதும் ஒரு அறிவோட ஒரு லேர்னிங்கோட கற்றுக்கிட்டே இருக்கணும், நம்ம அப்போ தான் க்ரோ ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வாயேஜில் இவருக்கு தெரியாத பர்சன்ஸை நிறைய பேர் மீட் பண்ணார். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அந்த அன்னோன் பர்சன்ஸை மீட் பண்ணார். அவங்க கூடயே ஒரு கிரேட் அட்ராக்ஷன் இருந்துச்சு இவருக்கு. இதனால யுலிசஸ் என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, இவரோட கிங்டம் இத்தாக்கா கிங்டமை இவரோட பையனான டெலமாக்கஸ் கிட்ட ஒப்படைச்சிக்கிட்டு நம்ம வாயேஜ் போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. டெலமாக்கஸ் ஒரு நல்ல சன் அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல ரூலரும் கூட. இவரோட அம்மாவுக்கும் நல்ல பையனாக இருக்கார். அண்ட் ஆல்சோ இந்த இத்தாக்காக்கும் நல்ல கடமைகளை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இவருக்கு நல்ல பேஷன்ஸ், பொறுமை இருக்குது. இந்த மாதிரி நாட்டை டீல் பண்ணுறதுக்கு, மக்களை டீல் பண்ணுறதுக்கு நல்ல பொறுமையும் இருக்குது. டெலமாக்கஸ் அவரோட டியூட்டியை கடவுளுக்கும் சரி அந்த ஃபேமிலிக்கும் சரி சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால இத்தாக்காவோட கிங்காக இருக்கிறதுக்கு பெஸ்ட் ஃபிட்டட்னே சொல்லலாம் யுலிசஸோட சன்னான டெலமாக்கஸ். இப்போ யுலிசஸ் திரும்ப ஒரு வாயேஜ் போகலான்னு டிசைட் பண்ணுறாரு. யாரு கூடனா, போன வாயேஜில் இவர் கூட வந்த அந்த கம்பெனியன்ஸோடையே போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு. அந்த கம்பெனியன்ஸ்க்கு என்ன தான் வயசு ஆகியிருந்தாலும் அவங்களோட கரேஜும் அவங்களோட வில் பவரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா, இந்த உலகத்தோட வெஸ்டர்ன் எட்ஜுக்கு போ அப்படின்னு சொன்னாலும் போவாங்களாமா. அண்ட் ஆல்சோ ஒரு மனுஷனோட தாட் இருக்கு இல்லையா, அந்த தாட் சிந்தனை, அதுக்கு ஒரு எல்லை இருக்கும் இல்லையா, அதுக்கு பின்னாடி கூட போவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட வில் பவர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாயேஜ் எதுக்காக போகிறாங்க? ஒரு அட்வென்ச்சருக்காக, ஒரு சந்தோஷத்துக்காக போகிறாங்க இல்லையா. ஒன்று அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும், இல்லையா நாங்கள் கடல்லையே மூழ்கிடுவோம், இருந்தாலும் நாங்கள் எப்போதும் ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யுலிசஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் கோட் இது, டு ஸ்ட்ரைவ் டு சீக் டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்ட் அப்படின்னு இந்த மரைனர்ஸோட சேர்ந்து யுலிசஸ் இதை சொல்கிறாரு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பாடுபடுறோம், அதை தேடி ஓடுறோம், அதை நாங்கள் கண்டுபிடிக்கவும் செய்வோம், ஆனால் ஒருபோதும் அதை நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். யுலிசஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் கோட் இது. ஸோ இதோட கன்க்ளூஷன் தான் என்ன அப்படின்னா, யுலிசஸ்க்கு இந்த ட்ராவல் மேலேயும் அட்வென்ச்சர் மேலேயும் ரொம்பவே லவ் இருக்குது. அதனால நிறைய வாயேஜஸ் போய் நிறைய வேல்யூபிளான எக்ஸ்பீரியன்ஸஸாக அவர் கற்றுக்கிட்டே இருக்காரு.
இருக்காரு. இவருக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிறதுக்கெலாம் டவுட்டே இல்லை. ஆமாம், வயசாயிடுச்சு. ஆனால் இவரோட மரைனஸும் சரி இவரும் சரி ஈக்குவலாக ட்ராவல் பண்ணி ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவரோட கிங்டமான இத்தாக்காவை இவரோட பையன் டெலமாக்கஸ் கிட்ட கொடுத்துட்டார் இல்லையா. டெலமாக்கஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஒரு ப்ராக்ரஸிவ் கவர்மெண்ட்டை தான் நடத்திட்டு வரான். ஸோ அதனால் இவரோட கிங்டமும் அவரோட பையனோட கையில் சேஃபாக தான் இருக்குது. அதனால இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் இன்னுமே நாலேஜ்க்காக தேடி இன்னுமே நிறைய அட்வென்ச்சர்ஸ்க்காக போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் இவர் போய்கிட்டே இருக்காரு. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த போயம் யுலிசஸ்.